ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ஜாய் எஜுகேஷன் வித் சாம். டுடே நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி பில் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்றதா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜிஎஸ்டி பில் கிரியேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே நம்மளோட டுட்டோரியல்ல வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எப்படி டேட்டாலாம் கிரியேட் பண்ணணும், மெர்ஜ் சென்டர் வந்து எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ இங்க ஒரு சிம்பிளா ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி, ரேட் இருக்கு. ஸோ பெர் இதோட ரேட்டு தான் இருக்கு. டோட்டல் அமௌண்ட் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து கீழே டோட்டல் அமௌண்ட், டிஸ்கவுண்ட், அப்புறம் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, டோட்டலாக இவங்களுக்கு பில் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்க சிம்பிளான ஃபார்மட் தான் ஜிஎஸ்டி பில் கிரியேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் போட்டு ரேட் மல்டிப்ளிகேஷன் குவான்டிட்டி. ஸோ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ 200 ருபீஸ் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் மட்டும் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒவ்வொருதோட இதுவுமே. ஸோ 2 × 150 300 ருபீஸ் வரும். 3 × 10,000 3000 30,000 ருபீஸ் வரும். ஸோ இப்போ இங்கே டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் போட்டுட்டு நீங்கள் சம் ஃபார்முலா வேணால் சம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இங்கே சம்மே யூஸ் பண்ணுறேன். சம் ஃபார்முலா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெக்கார்ட் இதுலேருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 52,400 ரூபாய்க்கு இவங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா பில் வந்து வந்திருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம டுட்டோரியல்லே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கோ அது இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட் 10 டிவைடட் 100 வந்து போடுறேன். ஸோ இவங்களுக்கு 5,240 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிருது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவல் டோட்டல் அமௌண்ட் இது மைனஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஸோ பில் வந்து பார்த்தீங்கன்னா 47,160 ரூபாய் வந்து வந்திருக்கு. இன்னும் நம்ம டேக்ஸ் வந்து சேர்க்கல. இப்போ நான் சிஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு 500ம் எஸ்ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு 500ம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் இது பிளஸ் இது பிளஸ் இது. ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ இவங்க டோட்டல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 48,160 ரூபாய் வந்திருக்கு, டேக்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக ஜிஎஸ்டி பில் வந்துட்டு எக்ஸல்லே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கிரியேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். எப்பயும் போல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பில் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பில் கிரியேட் பண்ண இந்த கண்டென்ட், இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.